உங்கள் ராஜானிக்கு இருப்பா. நான் உங்களுக்கு இன்றைக்கு மீன் குழம்பு வச்சு காட்ட போகிறேன். மீன் குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று பார்ப்போம். நான் இப்போ இதில் 2 மீன் எடுத்து வச்சுருக்கிறேன். மீனுக்கு ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 5 உள்ளி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, ஒரு தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய், டொமேட்டோ புரி எடுத்து வச்சுருக்கிறேன். சில வேளையில் இந்த புளி அப்படி குறைஞ்சா கொஞ்சம் விடலாம். மற்றது தேவைக்கேற்ப உப்பு, மற்ற இதுக்குள்ள கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கொஞ்சம் வெந்தயம் தான் கூட போடணும். வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற இதில் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு சொன்னால் நான் மீன் கழுவேக்குள்ளேயும் கொஞ்சம் மஞ்சள் கூட கரைக்கும் போலிக்கும் 1 டீஸ்பூன். தேவைக்கேற்ற தூள், மற்ற புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். மற்றது சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி எப்படி மீன் குழம்பு வைப்பேன்னு பார்ப்போம். இப்போ சட்டி சூடேறிட்டுது. நான் இப்போ இந்த கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போடுறேன். இனி சூடேறிட்டுது. இப்போ நான் உள்ளியை போடுறேன். உள்ளியை போட்டுட்டு பச்சை மிளகாய், அடுத்தது கறிவேப்பிலை, வெங்காயத்தை போடுறேன். இப்போ வெங்காயம் வதங்கி இருக்குது. நான் இதுக்கு தேவையான உப்பை போட போகிறேன். இதோட தூளை போடுறேன். தூளை போட்டுட்டு இதுக்குள்ள தக்காளி பழத்தையும் போட்டு வளர்த்துறேன். இதில் கரைச்சி வச்ச புளியையும் போடுறேன். இதில் மஞ்சள் தூளையும் போடுறேன். இந்த தக்காளி பழம் நல்லா அவியறதுக்காக நான் சேர்த்து மூடி விட போகிறேன். இப்போ தக்காளி பழம் எல்லாம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சி மூடி விட போகிறேன். இப்போ திறந்து பார்ப்பேன். தக்காளி பழம் எல்லாம் வதங்கிட்டுது. நான் இப்போ இதுக்குள்ள தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு தான் நான் மீன் போட போகிறேன். நீங்கள் தண்ணி வேணுமெண்டா இன்னும் கொஞ்சம் விடலாம். தண்ணி குழம்பா வைக்கிறேன்னு சொன்னாலும் நான் இப்போ மீனை போட்டுவிட்டு பார்ப்பேன் தண்ணி காணுமோன்ட்டு பார்த்து போட்டு தான் நான் தண்ணி விட போகிறேன்.
பாருங்க நான் மீன் போட போகிறேன். நல்லா கொதிக்க தேவையில்லை, சும்மா சூடுறணுன்னு போடலாம் மீன். இப்போ நான் வெட்டி கழுவி வச்சுருக்கிறேன் மீன். இனிதான் மீனை போட போகிறேன். இப்போ நான் மீன் போட்டேன். இனி மீன் அவியும் பிறகு கொஞ்சம் ஒரு 5-6 நிமிஷம் மூடி விடுவோம். மூடி விட்டுட்டு கொதிச்ச அப்புறம் பார்ப்போம் உப்பு புளி எப்படின்னு மூடி விடுறேன். நான் இப்போ நாளைக்கு மீன் அவிஞ்சிருக்குமென்று நினைக்கிறேன். மண் சட்டியிலோ கறி வைக்கிறது அதுலேயே ஒரு சுவை ஒன்று இருக்குது. நான் இப்போ இதுக்கு இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் எடுத்து வச்சிடறேன். அதில் இப்போ குழம்பு கொதிச்ச அப்புறம் போட்டால் அது பச்சை மிளகாய் அந்த உரைப்பு அது நல்லா இருக்கும். அந்த பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் டொமாட்டோ பூரியும் போடுறேன். டொமாட்டோ புளி போட்டால் கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். வெங்காயம் போட்டுனா புளி நான் கணக்க புளி விடுறே இல்லை, நாடி இந்த பொரியும் போட்டால் நல்லா இருக்கும். வந்து உப்பு புளியில் நல்லா இருக்குது. பச்சை மிளகாய் போட்டால் அப்புறம் அதுவும் ஒரு வாசம் இருக்குது. பச்சை மிளகாய் கடையில் கூடைக்கு இன்னும் ஒரு 2 மினிட்ஸுக்கு மூடி விடுறேன். மூடி விட்டுட்டு திரும்ப பார்ப்போம் அப்படின்ட்டு. பாருங்கோ இப்போ மண் சட்டியிலே ஒரு மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. பாருங்கோ இப்போ எல்லாம் அவிஞ்சு ஓகே வந்துருக்கு. உப்பு புளியெல்லாம் நல்லா கணக்காக இருக்குது. நான் இப்போ அடுப்பை ஓ பண்ண போகிறேன். பாருங்கோ இப்போ ஒரு சுவையான மீன் குழம்பு செய்து முடிச்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ரஜினி கிருபா. நன்றி, வணக்கம்.